குட் மார்னிங் கைஸ், நான் தான் உங்களோட மெட்டல்மெண்ட் தினேஷ் பேசுகிறேன். ஸோ நம்ம வந்து லேயில் இருக்கோம். உங்களுக்கு தெரியும், நேற்று ரீச் ஆனோம், நேற்று ரீச் ஆனோம். நேற்று ஃபுல்லாக லேயில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நிறைய விஷயம் பண்ணோம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நூப்ரா வேலி போக போகிறோம். அண்ட் இன்றைக்கி தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு சேலஞ்சு. நம்ம வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு வந்து கார்துங்களாவை க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ கார்துங்களாலேருந்து நூப்ரா வேலி உங்களுக்கே தெரியும், கார்துங்களா தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ். அண்ட் அதுக்கு மேலேயே ஒன்று இருக்குது, அது நான் போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், நூப்ரா வேலியில் என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் லைக் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய இடத்த சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஆமாம், ஆனால் இப்போ நம்ம போகிறது தான் ரொம்ப ரொம்ப ஹைட்டான இடம். ஆமாம், எது ஆனாலும் என்ன ஆனாலும் யாரையும் எதையும் விட்டு கொடுக்கும். எத்தனை தடவை போயிருக்கீங்க சார்? ஓகே, மூச்சு இறச்சா எல்லாரையும் பார்த்துக்கோங்க. ஆமாம், கொஞ்சம் ஏதாவதுன்னா சொல்லுங்கள் முன்னாடியே. ஆல் தி பெஸ்ட், குட் ரைட், காட்ஸ் ஹுர்ரே. All the best, all the best, all the best, all the best, all the best. Va, Vilagar. So நான் கிளம்பியாச்சு, தள்ளுறா. போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இந்த குளிரில் எப்படா ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறீங்க? फर्स्ट वी केम फर्स्ट, आप पहले आते हैं. फुल कर दो. वी केम फर्स्ट. எல்லாமே நல்லபடியாக இருக்கணும். நம்ம ப்ரே பண்ணிட்டு போயிடுவோம். கார்துங்களா போகிறதுக்கு லே மெயின் கேட் இதுதான். ஸோ இந்த லே மெயின் கேட்லேருந்து நம்ம உள்ளேருந்து வெளில வந்தால் லெஃப்ட் எடுத்து மேலே ஏறணும். மாறி போகிறானுங்க. ஸோ இதான் ரூட்டு. இங்கே பாருங்க போர்டு, கார்துங்களா 39 கிலோமீட்டர்ஸ், டிஸ்கிட் 118 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதில் தான் நம்ம போக போகிறோம். மச்சான் உங்கள் ஃபோனில் இருக்கிறத எடுத்துக்காமி. இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். இது என்ன செக் போஸ்ட்னே தெரியலையே. பாஸ் காமி. ஐ எம் த குரூப் லீடர். வண்டிக்கு காமிக்கணும். வண்டிக்கு நீங்கள் காமிச்சிட்டிங்களா? ஆர்சிடா. நீங்கள் ஏன்டா வந்தீங்க? நீங்கள் கிளம்புங்கடா. दिखा दिए आ जाओ इधर भाई. ये बाइक, ये मेरा नाम. ठीक है. இது வந்து நம்ம பைக்கு வந்து ரெண்டல் பைக் இருந்தாக்கா ஒரு அமௌண்ட் கட்டினாங்க, அதுதான் செக்கிங்கு. நம்ம ஆர்சியும் ஐடியும் காமிச்சு தான் விட்டாங்க. ஸோ ஒரு வேலை முடிஞ்சிச்சு. दिखादी கிளைமேட் நல்லா இருக்குங்க. பட் நீங்கள் பீக்ஸ்லாம் பாருங்களேன். பீக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது கிளைமேட்டு, ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ கார்துங்களால் வந்து -2 காமிக்குது. ஆக்சுவலி ஆனால் வெயில் ஏறும்போது கொஞ்சம் நார்மல் ஆகணும். பட் இந்த டைம்லேயே -2 காமிக்குது. இப்போயே மணி 10 கிட்டே இருக்குது. ஸோ பார்ப்போம். ரொம்ப ஸ்னோஃபால் அப்படி இருந்ததுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம சவுத் புள்ளிலேயே நிற்க வேண்டியது இருக்கும். என்னடா வரும் பசிக்குதா? ஏன் இன்னைக்கு முக்கியமான நாள்னா
கார்துங்களா நம்ம வந்து இப்போது லேல இருக்கோம். லேல வந்து ஒரு 11,500 அடி தோராயமாக நம்ம இருக்கோம். அதான் நம்ம அதை வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் நம்ம அவ்வளோ தூரம் ஏறி இருக்கோம். நடுவில் ஃபோர்ட்டுலா பாஸ் தான் 12,000 அடி, அதுதான் ஹையஸ்ட்டு. பட் இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம், ஏன் இவ்வளோ பார்த்து போகணும் அப்படின்னா இந்த அக்யூட் மவுண்டன் சிக்னஸ்னால தான், ஏஎம்எஸ்னால தான். ஏன்னா நம்ம 11,500 அடியிலிருந்து 18,600 அடி ஏற போகிறோம். இப்போ கார்துங்களா வந்து 18,600 அடி சொச்சம் கிலோமீட்டரில் இருக்குது, ஐ மீன் மீட்டர்ஸ் உயரத்தில் இருக்குது, சாரி ஃபீட்டில் இருக்குது. 18,000 அடி, 18,600 அடி இருக்குது. இந்த ஒரு டபுள் கிட்டத்தட்ட 11,500லேருந்து 18,600, இதை வந்து நம்ம 46 கிலோமீட்டரில் ஏற போகிறோம். அப்படின்னா ஒரு மணி நேரமோ இல்லை 1.5 மணி நேரத்துக்குள்ளவே மேலே ஏற போகிறோம். ஸோ அதனால ரொம்ப ரிஸ்கி. இவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்து அந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு அடாப்ட் ஆகாது. அதனால தான் பார்த்து ஏறணும். அதனால தான் இது இவ்வளோ ரிஸ்க்கான ரோடு, ஒரு ரிஸ்க்கான ஒரு டிரைவ்னு சொல்லலாம். முன்னாடி இங்கே ரோடே கிடையாது. நான் ஏறினப்போ பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் சேனலில் பாருங்கள். இந்த ரோட்ஸ் வந்து இப்படி இருக்கவே இருக்காது. அப்போ தான் ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. நான் போனப்போ கிளைமேட்டு ரொம்ப மோசமாக இருந்தது, மழை, ஸ்னோன்னு. நீங்கள் போய் அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி எப்படி இருக்கணும்னு நம்ம பார்ப்போம். ரோடே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்டீப்பாகவும் கிளைம்ப் ஆகிட்டுருக்கு. பார்த்தா தெரியாது உங்களுக்கு, ஏன்னா வயிற்றில் இருக்கிறதுனால. பட் ரொம்ப ஸ்டீப் கிளைம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பசங்க வந்துட்டுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிட்டே இருக்குது மேலே ஏற ஏற. உங்களுக்கு பார்த்தா வீடியோவில் வெயில் அடிக்குதுன்னு தான் தெரியும், ஆனால் டெம்பரேச்சர் சில்லுன்னு இருக்குது. ஏன்னா நான் இத்தனை நாள் வந்து தெர்மல்ஸ் போடல. நான் இன்றைக்கி தான் தெர்மல்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே டிஷர்ட் ஜாக்கெட்ஸ் போட்டிருக்கேன். ஆனாலுமே இன்றைக்கி தான் எனக்கு அதிக குளிர் தெரியுது. என்னோடய ஃபேஸும் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, என்னோடய கையுமே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. பட் ஆனால் வெயில் அடிக்குது. வந்திருக்கோம், அதான் லே மெயின் சிட்டி. இங்கேருந்து பார்த்தா சாந்தி ஸ்டூப்பா எல்லாமே தெரியுது. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த வியூ. நம்ம பசங்க வராங்களா? வராங்க பின்னாடி. ஸோ இதுதான் லேவோட ஒரு அழகான வியூ. ஃபுல் சிட்டியுமே தெரியுது. இந்த பாலைவனத்துக்கு நடுவில் ஓயாசிஸ் தண்ணி இருக்கிற மாதிரி, இந்த குளிர்ந்த பாலைவனத்துக்கு நடுவில் இந்த ஒரு அழகான ஒரு ஊர் அழகாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஆபத்தாகவும் இருக்குது. லடாக் பொறுத்த வரைக்கும், லடாக் ஃபுல் ரீஜன், லே மட்டும் இல்லை, எல்லா ரீஜன் பொறுத்த வரைக்கும் வெதர் வந்து எப்பவுமே அன்பிரடிக்டபிள். நீங்கள் ஃபோர்காஸ்ட்டை வச்சு மட்டும் நம்பி வர முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற லோக்கல்ஸுக்கே தெரியும் எப்போ வேணால் என்ன வேணால் மாறலாம். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். நீங்கள் ட்ரிப் வரும்போது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக வாங்க. முக்கியமாக உங்களோட வின்டர் க்ளோத்திங், நீங்கள் சம்மரில் வந்தாலுமே வின்டர் க்ளோத்திங் வந்து உங்களுக்கு எடுத்துக்கோங்க. முக்கியமாக சவுத்துலேருந்து பீச் பக்கம் இருந்து வர நம்மலாம் வந்து ரொம்ப சூடை பார்த்தவங்க, நம்மளுக்கு பெருசாக குளிர் தெரியாது. ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ் தவிர. பட் இங்கே இருக்க கூல் எக்ஸ்ட்ரீம். அது உங்கள் ஸ்கின்னையும் பார்த்துக்கோங்க. வெயில் அடிக்குதுன்னு குளிரில் நின்னா சரியாயிடும், குளிரில் வெயிலில் நின்னா சரியாயிடும். இங்கே வெயிலுமே ரொம்ப ஹாஷு, உங்களுக்கு தெரியாது உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகிறது. ஆனால் பயங்கரமாக ஸ்கின் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள், மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இங்கே வரும்போது உடம்பை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களோட பைக்கை பார்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரிப் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக அண்ட் கிரேஸ்ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ஃபுட் ஸ்டால் இருக்குது, ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் சாப்பிட. இல்லை டீ காஃபி ஏதாவது குடிப்போம். டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? ஓகே, நிறுத்துங்க. ஃப்ரெண்ட்ல தள்ளி நிறுத்துறா ஓரமா. மேகி சொல்ல வரா? மேகி எல்லாருக்கும் மேகி சொல்லிடு. எல்லாருக்கும் भाई 6 मैगी दीजिए, 6 मैगी। फाइव मिनट ठीक है, तो थोड़ा जल्दी बना दो. இப்போ மேகி சொல்லியிருக்கேங்க. இங்கே ஒரு மொபைல் ஃபுட் ஸ்டால் இருக்குது ஏற வழியில். ஏன்னா இங்கே கொஞ்சம் காலியாக இருக்குது. சவுத் புல்லு பார்த்தா இன்னும் கூட்டமாக இருக்கும். நம்ம போய் இங்கே தான் இருக்காங்க. என்ன ஜக்கு ரோடு லெஃப்ட்லேயே வர மாட்டேங்க, ரைட்லேயே ஓட்டின்னு போறிய, என்ன கதை?
பீஸ்லாம் இருக்கா? கிடைக்குதா? இதுதான் இங்கே சீப்பாக இருக்குது மேகி. நல்லாவும் இருக்குது, சுட சுட, வேறு வழியே இல்லை. பட்ஜெட்குள்ளே பண்ண முடியாது போல், எல்லாம் பறக்குது பட்ஜெட்லாம். வேணுமா இன்னொன்று? இன்னொரு மேகி வேணுமாடா? சொல்லிடு. என்ன தெரியுமா சொல்லணும்? சே மேகி பண்ணாதோ அப்படி சொல்லு போ. அவன் பயந்து பயந்து ஓட்டுறான்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா ரோடோட லெஃப்ட் பக்கமே அவன் போல. அவன் ஓட்டுறது பாருங்க, ஃபுல்லாக ரோடு ரைட்டில் தான் போகிறான். லெஃப்ட் பக்கம் அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. எனக்குமே பயம்தான் ஹைட்டுனா. ஆனால் எனக்கு அந்த ஃபீல் பிடிக்கும். அந்த பயத்தில் வந்து கால் கூசும். எனக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஆக்ரோஃபோபியா இருக்குது, ஃபியர் ஆஃப் ஹைட் இருக்குது. ஆனாலும் நான் வந்து எல்லா ஹைட்லேயும் போய் நிற்பேன், அதெல்லாம் ட்ரை பண்ணுவேன், சேஃபாகவும் இருப்பேன். அந்த டைம் வந்து அப்படியே உடம்புக்குள்ளே வந்து அந்த ஒரு அட்ரினலின் ரஷ் கிடைக்கும். ஐ என்ஜாய் தட். அது ஒரு போதை. வேற எந்தையும் போதையும் போடுறது இல்லைல்ல, அதனால இந்த போதையை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இயற்கையே ஒரு பெரிய போதை தான். வா, எப்படி இருக்கு பாடுறா. நம்ம எவ்வளோ ஹைட் ஏறி இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அண்ணாந்து பார்த்த மலையெல்லாம் பாருங்க. கிளவுட் ஷேடோ நல்லா தெரியும், ஃபுல்லாகவே தெரியும் பாரு. எல்லா கிளவுட்ஸோட ஷேடோவும். ரோடு மேலேயும் கண்ணு வச்சுக்கணும், இயற்கையும் ரசிக்கணும். எவ்வளோ வேலை செய்யறது. இந்த கமல் சொல்கிற மாதிரி பிளாடர் அமைக்க தண்ணியும் வர வைக்கணும், மாடு வேற ஊறிக்கணும் ஓடுது, பாம்பு வேற கழுத்தில் ஊறுது. அந்த மாதிரி இருக்கு இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறது. அமேசிங், பயங்கரமாக இருக்கு, ரொம்பவே அழகாக இருக்கு. நம்ம சவுத் புல்லு செக் போஸ்ட் வந்துட்டோம். சவுத் புல்லு தான் வந்து காதுங்களா ஒரு செக் பாயிண்ட். ஐ மீன் இந்த சைட் சவுத் புல்லு, அந்த சைட் நார்த் புல்லு. ஸோ மேலே ஏதாவது ப்ராப்ளம்னா இங்கேயே நிறுத்திடுவாங்க, ரெண்டு சைடுமே நிறுத்திடுவாங்க, மேலே போக முடியாது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டீஃபை எழுங்க போகிறோம். இங்கே தான் நம்ம பாஸும் சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ நான் பாஸ் சப்மிட் பண்ணி வர்றதுக்குள்ளே பசங்க தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி ஸ்டேபிளாக நிறுத்துவோம் ஒரு இடத்துல. ஸோ பாஸ் சப்மிட் பண்ணிட்டு வருவோம். तीन बाइक ठीक, तीनों का नाम लिखना है, तीनों का बाइक नंबर लिखना। ठीक है। सिक्स नहीं सिक्स टोटल नहीं लिखना है, दो लिखना है। दो 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 नहीं नहीं। சவுத் புல்லு செக் போஸ்ட் கிராஸ் பண்ணியாச்சு. ஒரு தமிழ் குரூப்பும் பார்த்துருக்கோம், அவங்க இப்போ தான் வந்தாங்க. ஸோ அவங்க இது முடிச்சுட்டு வரட்டும், நம்ம பொறுமையாக மேலே ஏறுவோம். கிளைமேட் நல்லா தான் இருக்குது. மற்ற வண்டி வர்றதெல்லாம் பார்த்தாக்கா பெருசாக எதுவும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல மேலே. அண்ட் ஸ்னோஃபாலும் இல்லை, அதுதான் ஒரு சோகமான விஷயம். அதனால் நம்ம ஏறுவோம். ஏறுற வரைக்கும் கார்துங்களா 14 கிலோமீட்டர்ஸில் வெறியான ஒரு சீன் இருக்குது. சலோ சலோ, அங்கே போயிடலாம். கூட்டம் சேர்ந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுக்க முடியாது, வாங்க. ஓகே, நம்ம ஹைட்டாக ஏறிட்டோங்க. எதிர்க்க பார்த்தீங்களா எவ்வளோ பனி வந்துருச்சு நம்ம பக்கத்தில். வேற லெவலில் குளிருது. கையெல்லாம் அப்படியே மறுத்து போச்சு. கிளச்சு பிடிக்கிறோமா பிடிக்கலையானே தெரியல, அவ்வளோ மறுத்து போயிருக்கு. நீங்கள் பாருங்க, வியூஸே மொத்தமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம பசங்க இங்கே நிற்கிறாங்க. வியூவே வேற லெவலில் இருக்கு. இங்கே பாருங்க, இந்த வேலியை நிறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுப்போம். நிறுத்துறா ஃபோட்டோ எடுப்போம்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்த ரோடு கீழே அப்படியே வளைஞ்சு 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 மேலே வந்துருச்சு. இதே நல்லா இருக்கு. ஓ ஓ கேர்ஃபுல். உள்ள விட்டான். ஸ்னோஃபால் ஆகுது. இங்க பாருங்க வயசானலாம் ஸ்னோ. எதுங்க உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்கலாம் ஸ்னோ உள்ளது. இங்க பாருங்க வண்டியில் தெரியுதா ஸ்னோ பார்த்து தெரியுதா. இந்த இடத்துலயும் வந்து அவங்க எப்படி ரெஸ்ட் எடுக்கிறாங்க வேலை செய்கிறவங்க. இவ்வளோ குளிரில் செம்ம குளிருங்க. இவங்க தான் ரோடு ஒர்க்கர்ஸ். இவங்க இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. இவங்க தான் நம்ம எல்லாத்துக்குமே. நம்ம இந்த ரோட்டில் ஏறி வரோம்னா இவங்க தான் ஒரு பெரிய காரணம். நல்ல ஸ்னோஃபால் ஆகுது. இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் தூங்குறாங்க. பாவம் அவங்களுக்கு இந்த கிளைமேட்டில் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க. இங்கே ஐஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க இங்கே ஐஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்க. ஊசி ஊசியா ஐஸ் ஐஸா பயங்கரமா அவ்வளோ குளிராக இருக்குங்க. முன்னாடி போ. வரும் ஸ்லோவா மூவ் பண்ணு. ஸோ அவனுங்களுக்கு நான் சொல்லலை கார்துங்களா வந்துருச்சுன்னு. ஆக்சுவலி கார்துங்களா வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த இடத்துல ரைட் எடுத்தோடனே கார்துங்களா தான். நான் சொல்லலை ஏன்னா அவங்க நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அவங்க இப்போ தான் இது ஒரு ட்ரீம். எல்லா பைக்கருக்குமே ஒரு ட்ரீம். அவங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். நான் முதல்ல போயிட்டு நான் நிறுத்தினோடனே அவங்களுக்கு தான் கார்துங்களா அப்படின்னு தெரிய வேணாம். அவங்க பார்க்கணும் முதல் டைமு. அண்ட் அவங்க ஃபேஸோட ரியாக்ஷனும் எனக்கு வேணும். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு. ஸோ அவங்கள முன்னாடி விட்டுருக்கேன். கெஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்துட்டோன்னு. ஆனால் பரவாயில்லைங்க. எல்லோரும் இந்த அவனுங்க நல்லா ஹை ஆல்டிடியூட் தாங்குறாங்க. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நார்மலாக பேசுகிறாங்க. இந்த ஃப்ளாக்ஸ்லாம் வர ஆரம்பித்தாலே தெரிஞ்சிடும் நம்ம கார்துங்களா வந்துட்டோம். இருங்க அவனுக்கு அந்த போர்டை பார்க்குறானுங்களான்னு பார்ப்போம். இடமே இல்லைங்க. செம்ம டிராஃபிக். இப்படி இருந்தா இங்க கார்துங்களா. சரி இதான் அந்த கார்துங்களா போர்டு. நம்ம ஃபைனலி வந்துட்டோம். இவர் பரவசமாயிட்டானுங்க. ஸோ இதான் நம்ம கார்துங்களா போர்டு. ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம் இங்கே நின்று. இப்போவே கொஞ்சம் காலியாக இருக்கும் போது. एक मिनट இங்கே ஐஸ் வேற உருகி வந்துட்டே இருக்கு. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அடிச்சுக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கார்துங்களா வந்துட்டோம். இதான் இந்த கார்துங்களோட போர்டு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஃபோன் மட்டும் பார்த்துரும். ஃபோன் லாக் பண்ணு. இந்த ஸ்டாண்ட் இஸ் 2 வீக். ஓகே. ஸோ நம்ம வண்டிக்கு ஃபேன்ஸு வண்டி ஃபோட்டோ எடுக்கு. திரும்ப ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிருச்சு. கேர்ஃபுல் கேர்ஃபுல். யா ஐ எம் டூயிங் இட் இன் மை லோக்கல் லாங்குவேஜ் தமிழ். யா ப்ளீஸ். ஓகே. ஸோ
ஸோ நிறைய ஃபேன்ஸ் ஆனால் உடச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது, அதனால தான் வேணான்னு சொல்கிறேன். ठीक है ओके कैन आई टेक द बाइक ओके थैंक यू டேய் बैठो सोच कर बैठो तो बैठो सब एक साथ ले ஸோ நம்ம பைக்கு வந்து மியூசியம் மாதிரி ஆயிடுச்சு, எல்லோரும் உட்காந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது. ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமாக ஸ்னோஃபால் ஆகுது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஸ்னோ பாருங்க, எல்லாரும் மண்டையிலையும் ஸ்னோ. உண்மையாலே பனி பெய்யுது, இது உண்மைதான். இங்கே பாருங்க தலை ஃபுல்லாக பனி. ஆல்ரெடி ஒரு நம்ம கையில் வண்டியில் எல்லாத்துலேயுமே ஸ்னோஃபால் ஆகுது, பயங்கரமாக கொட்டுது. கிளம்புறீங்களா? I'll leave. Just a moment. இந்த பீக்கே ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு, பயங்கரமா இருக்கு. थैंक यू yeah okay you can take it. கார்லங்களால இருந்து கிளம்ப மனசே வரலங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே தான் இருக்கிறோம், ஸ்னோ வந்து ஸ்லோவாக பெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்னோ வால், திக் ஸ்னோ வால் இருக்குது, ஐஸ் அப்படியே உருக்குது, அதுலேருந்து தண்ணி வருது. கையில் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். இங்கே தெரியுதுங்களா, ஐஸ் ஊசி ஊசியாக இருக்குது. கத்திச்சே, பெரிய ஸ்னோ வால். ஸ்னோ கையில் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ரொம்ப ஹார்டாக இருக்குது, இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. சில்லுன்னு இருக்கு. இங்கே தோண்டா அடிக்காதரா, அடி 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 பார்த்தாடி அடி, உன் குடியில் தீய வைக்க. நான் நகர்லடா, சாவு சாவு ஓடு. ஹெல்மெட்ரா. ஸோ இங்கே நாங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறோம், என்ன பண்ணுறோன்னு பாருங்க. இந்த நீ க்ளவுஸ் போடுறேன். अशोक ஃபுல்லாக நம்ம மூட்டுறோம். கை ஓகே தானே உனக்கு? ஓகே தான், போடு, எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல. கேமரா டெவலா தூ அப்படியே அதை சைடில் வச்சு, அந்த இது ஒரு சைடில் வச்சு. டிஷ்யூ பேப்பர் தானே வேணும் உனக்கு? இங்கே இருக்கு. அப்புறம் ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். முழு டைம் ட்ராவல் ஆகிறது ரொம்ப கஷ்டம் பண்ணுது. ட்ராவலர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் வேஷம் போட வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே அது லாங்லி. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், குளிர்னால வெயில் கம்மியாக இருக்குது. சாரி, குளிர்னால வலி கம்மியாக இருக்குது. வளராது
ஸோ நம்ம இப்போ கார்துங்லால ஒரு ஹையஸ்ட் பீக்கில் ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் நம்ம டாட்டு போட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து காமிடா என்ன போட்டிருக்காங்க. வா கிட்ட வா. ஆக்சுவலி டாட்டு போட்டாச்சு. அந்த மவுண்டெயினில் இங்கே ஸ்னோ இருக்குது, நம்ம டாட்டூவில் கூட மட்டும் ஸ்னோ இல்லாமல் இருந்தால் எப்படி? அதனால் ஸ்னோவை தான் நாங்கள் வந்து இப்போ வரைஞ்சிட்ருக்கோம். குழுன்னு இருந்தாலும் பயங்கரமாக வலிக்குது. டிராஃப்ட் வெர்ஷன் இல்லை, இதுதான் ஃபுல் வெர்ஷன். இந்த இடத்துல இப்படி தான் பண்ண முடியும். பட் இதுவே நல்லாயிருக்கும் ரிசல்ட், அது எனக்கு தெரியும். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு பண்ண ஆசை இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளால இருக்காரு. எவ்வளோ ஹைட்டு கூட்டின்னு போனாலும் வந்து நின்றுனே பண்ணுவார், பறந்துன்னு பண்ணுவார், படுத்துன்னு பண்ணுவார். இல்லைன்னா நம்ம தசாவதாரம் கமல் மாதிரி தொங்கின்னு கூட பண்ணுவார். மூஞ்ச காமிங்க. கல்லை மட்டும் கண்டால் அந்த மாதிரி. சூப்பர்வா. வலிக்குது. காப்பி குடிச்சிட்டு வரதுக்குள்ள டாக்டர் முடிச்சிட்டேன். தமிழ் படத்துல சொல்லுவானே, என்னப்பா காப்பி வர்றதுக்குள்ளேயா அப்படின்னு இதை போட்டு சுற்றி விட்றா. எங்கேயுமே ஒட்டவில்லை. ஸோ ஃபைனலாக நம்ம டாட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி இதுக்கப்புறம் நம்ம நூப்ரா வேலி போக போகிறோம். பிளான் இல்லை, பட் பண்ணிட்டோம். பார்ப்போம். சொல்லுங்கள். ஓகே. ஸோ கார்துங்களா வந்து இந்த டாட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். இது நின்றுனே பண்ணேன். ஸோ சும்மா ஒரு ஃப்ரீ ஹேண்ட் போட்டு. ஸோ அதனால கார்துங்களா மேலே ஒரு பீக் மவுண்டன்ஸ். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. இந்த லொக்கேஷனில் தாங்க நாங்கள் டாட்டு போடுறோம். கார்துங்களா டாட்டு. இதுவும் நம்ம கார்துங்களாலேருந்து இறங்கிட்டோம். இறங்கிட்டோம் செஞ்சு இறங்கிட்டே இருக்கோம். ரோடு பூரா பனி தான். எம்ஜிஆர் பாடுற மாதிரி புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது அப்படிதான் இருக்கு. வேற லெவலில் ஃபுல் பனி, திக் ஐஸ். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், நம்மளை விட ஹைட்டாக இருக்குது பனிலாம். ஸோ கார்துங்களாலேருந்து இறங்குறோம். அண்ட் இப்போ வந்து ஆர்மி பீப்புள் சொன்னாங்க கார்துங்களாலேருந்து நூப்ரா வேலியிலேருந்து டேரெக்டாக பேங்காங் போகிற ரூட் வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே பெரிய லேண்ட்ஸ்லைட் ஆகி அந்த பிரிட்ஜு திரும்பவும் பிளாக் ஆயிடுச்சு. எப்பவுமே நடக்கிறது. அது கிளியர் பண்ண 4 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம பிளான் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ அப்படி கிளியர் பண்ணல, நம்ம இங்கே 2 நாள் தங்க போகிறோம். 2 நாள் கிளியர் பண்ணிவிட்டு ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிளான் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப லே போகணும். கார்துங்களா ஏறி திரும்ப லே போயிட்டு அங்கேருந்து சாங்லா பாஸ் வழியாக நம்ம பேங்காங் போகலாம். பார்ப்போம். 2 days இருக்குது. நம்ம 2 days இங்கே கொஞ்சம் சில் பண்ணுவோம், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்லாரும் ரோட்லேயே இருக்காங்க. இவங்களாம் எப்படி மேக்கப் கல்யாணம் இருக்காங்கன்னு தெரில. வேனில் வந்திருக்காங்க, அதான் மேட்ரு. ஸோ வேலி இறங்கிட்டு இருக்கோம். வேலிஸ் எப்பவுமே கோல்டாக இருக்குங்க. பீக்ஸ் கோல்டாக இருக்குன்றது அந்த ஆல்டிடியூட்னால. பட் வேலிஸ் வந்து எப்பவுமே அந்த பனியோட சில்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த ரோடு வழியாக தான் கிளம்பி இப்படியே வந்திருக்கோம் ஃபுல்லாக. அண்ட் இந்த பக்கமாக கீழே இறங்க போகிறோம். அண்ட் இந்த ஃபுல் வேலியுமே கோல்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா சன்னும் இல்லை. சன்னு இருந்தாவாச்சும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். சன்னும் இல்லை, எல்லா சைடும் பனி தான் இருக்குது. அப்படியே ஜாலியாக இறங்குவோம். நான் பார்த்து இறங்கணுங்க. நான் போன தடவை வந்தப்போ இங்கே தான் கீழே விழுந்தேன். எதிர்க்க ஒரு இனோவா காரை வந்து ஓவர் ஸ்பீடில் வந்து தட்டி, நான் ஓரமாக தான் போயிட்டுருந்தேன். தட்டி என்னோடய ஹேண்டில் பேர் லெஃப்ட் சைடில் இந்த கல் மேலே ஏறி உளுந்து பெட்ரோல் கேன் உடஞ்சி என் மேலெல்லாம் உளுந்து பெரிய கதை.
வண்டி என் கால் மேலேயே இருந்தது. வண்டியை தூக்க கூட ஆள் இல்லை அப்போது. ஏன்னா அப்போ போய் ரொம்ப ஸ்னோஃபாலு, யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நானே காலில் உதச்சி எந்திரிச்சு நின்று ஸ்டாண்டு போட்டால் ஹெட்லைட்டு, என்னோட 3 ஃப்ரண்ட்டு மட்கார்டு எல்லாமே டேமேஜ். ஹெட்லைட்லாம் ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஆர்வி வெஹிக்கிள் வந்து செக் பண்ணாங்க. என்னாச்சு, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எல்லாம் ஓகே தான், நான் பார்த்துக்கிறேன், தேங்க்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அந்த உடஞ்ச ஹெட்லைட் வச்சு ஃபுல் ட்ரிப்பே முடிச்சாங்க நான். ஏன்னா இங்கே ஸ்பேர்ஸும் கிடைக்கல அந்த டைமில், நிறைய லேண்ட்ஸ்லைட் இருந்ததுனால. ஸோ நம்ம கார்துங்கலாலேருந்து இறங்கி நார்த் புலு வந்துட்டோம். சவுத் புலுவிலேருந்து கிளம்பி நம்ம நார்த் புலு வந்துட்டோம். ஸோ அந்த ரோடெல்லாம் தாண்டி நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஹலோ ஹலோ இப்போவே மாறிடும். மூஞ்செல்லாம் ரொம்ப கோல்டில் பொங்கிருச்சுங்க, குடூரமாக இருக்கு. ஸோ நார்த் புல்லுலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நூப்ரா வேலி ரொம்ப கோல்டுங்க. நார்த் புல்லு இந்த வேலி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நூப்ரா வேலி போகணும், செம்ம கோல்டாக இருக்குது. டிஸ்கிட் பொறுத்த வரைக்கும் தாங்குமான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா நம்ம நடுவில் இன்னும் 2 வில்லேஜ் இருக்குது, அங்கே எங்கேயாவது ஹோம் ஸ்டே எடுத்து கூட தங்கிக்கலாம். செம்ம குளிர், சன்னியாக இருந்தது, இப்போ சன்னும் இல்லை. என் மூஞ்செல்லாம் வெடிச்சிருச்சு. நிறைய பேர் கீழேருந்து இந்த குளிரில் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. வாடா வாடா வாடா. ரோடு சுத்தமாக சரியில்லை, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. அண்டு இதுதான் கார்துங் வில்லேஜ் ஸ்டார்டிங்கு. உள்ளே போனால் நல்லாயிருக்கும். இந்த வில்லேஜும் க்ரீனரியாக இருக்கும், கார்துங் வில்லேஜ். இங்கேயும் உங்களுக்கு ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி கார்துங் வில்லேஜில் தங்கலாம், அப்படி இல்லைன்னா கல்சின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேயும் தங்கலாம். அதை தாண்டினா நீங்கள் டிஸ்கிட்டில் தங்கலாம். கார்துங் வில்லேஜ் 7 கிலோமீட்டர்ஸ். பட் இங்கே தெரியுது, பட் இது போகிறதுக்கு 7 கிலோமீட்டர்ஸ் ஆகிடும் போல் சுற்றி. இங்கே பயங்கரமாக மழை பெய்யுது, வேற லெவலில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் இப்போ தான் வந்து ஜாக்கெட்லாம் மாற்றிருக்காங்க, எல்லாம் நனையுது. நம்ம வந்துட்டோம், இன்னும் வரல. ஆக்சுவலி 50 கிலோமீட்டர் இருக்கு இன்னும். பட் ரோடு நல்லா இல்லை, இப்போ தான் கொஞ்சம் ரோடு பெட்டராக இருக்குது. பார்ப்போம். பெட்ரோல் லீக் ஆகுது, வண்டி ஓரம் கட்டு. என்ன ஸ்லிப் ஆச்சு? लगा के नहीं, अभी भी नहीं लगे, आराम के साथ चल रहा है। यहाँ रोड पे चल गया ना,
ஸ்டாண்டு தட்டு ஸ்டாண்டு தட்டு ஸ்டாண்டு தட்டுறா ஸ்டாண்டு தட்டு நிற்காது ப்ரோ ஏன் சரி ஓகே Nothing sir, it's a small speed. Engine भी skid आएगा. எப்படி ஸ்கிட் ஆச்சு அது மாட்டியா ஆமா பார் டொங்கி அது உண்டல கூட அர்த்தம் இருக்கும்பா ஏய் இல்லடா நார்மலா போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்கிட் ஆயிடுச்சுடா மட்டும் நான் அத பாரு நான் அவ்வளவுதான் பேச வந்துறேன் பேச்சணும் டயர் பேச்சு இருந்தா ஸ்கிட் ஆகி அதான் அவன் சொல்றதுதான் நடந்திருக்கும் அது மாட்டி வீல் நின்னுச்சான்னு தெரியல நின்னுச்சு ஸ்ட்ராப் மாட்டி எங்க இருந்த ஸ்ட்ராப்னு தெரியல டேங்க் பேக் ஊதி போடியான்னு அடிபட்டிருக்கா அடி பட்டுதா இல்ல இங்க கை மட்டும் இங்க ஊன்னது மட்டும் இதுதான் எல்லாத்தையும் கைட்டி பாத்துங்க இந்த கை கீழே ஊன்னண்டா அது மட்டும் தான் அது எனக்கு தெரிஞ்ச டெம்பரரி பெயின் என்ன அர்ஜென்ட் இல்ல வண்டியை ஓரம் வண்டி இன்னும் கூட கொஞ்சம் ஓரம் நிறுத்து டேங்க்ல இருந்து கை ஊன்ன கீழே ஃபுல்லா சாஞ்சிச்சுல வண்டி ஓப்பன் வச்சான்டா இல்ல ஃபுல்லா சாஞ்சிச்சுல ஏய் ஃபுல்லா பாத்தீங்களா ஃபுல்லா சாஞ்சிட்டு தான் தேய்ச்சிட்டே போச்சு இப்படி வந்துச்சுடா வண்டி தேய்ச்சிக்கினேன் என்ன ஒரு குட் திங் தெரியுமா கேமரா வந்து அதை கடாயிட்டு இருக்கு என்ன தெரியுமா லாரி கோத்தா இந்த ரோடே கிராஸ் இல்லை இதே ரோட்ல தான் விழுந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அந்த லாரிக்காரன் நீ சொல்லவே இல்லையே அங்க நின்னா அவன் பிரேக் வச்சிருக்கான் தெரியுதா அவன் பிரேக் அடிச்சு அங்க நின்னான் எல்லாம் பொறுமையா நான் லாரி கிட்ட கீழே தான் போய் நிப்போன்னு நினைச்சேன் எனக்கு நாங்க 2 பேரும் செப்பரேட் ஆயிட்டோம் வண்டி போயிடுச்சுன்னு நினைச்சேன் அங்க ஊந்துச்சுன்னு நினைச்சேன் நான் வண்டி ஓரம் இல்லை வண்டி கிட்ட இல்லைன்னா அவள்தான் கரெக்டாக இதுதான் ஃபர்ஸ்ட் போய் குத்துச்சு அப்படியா முட்டியில் ஆமாம் கிஞ்சிக்குது ரெயின் கோட்லாம் வண்டி டேமேஜ் இல்லை இந்த கால் குத்துச்சு வேற எதுவும் அடி இல்லைல்ல வெயிட் போட்டிங்களா அது கொண்டு வலி இருக்கும் இந்த இடத்துல காடு எதுவுமே இல்லைல்ல அந்த இது இருக்கு பாருங்க இது இருக்குல்ல அந்த ஊன் நல்லா டக்குன்னு வெயிட்டா கையா அதான் தூக்கி போடு பிரதர் அதுதான் மாட்டியிருக்கு எப்படி சொல்ற ஏன்னா அகிபார் எனக்கு வீல் போயிடுறது வீல் டக்குன்னு நின்னுச்சுல ஸ்டாம்ப் மாட்டினது ஓகே இது இருந்துதானா இதுதான் இது எப்படா வீல்ல போய் மாட்டுச்சு இதோ இது இருந்துதான் ரெண்டுமே இருக்கே இங்க அதோட தான்டா நீங்க எதுவும் அடி இல்ல வேற ஸ்டாப் இந்த பேங்குக்குலாம் ஸ்டாப்பே கிடையாதுன்னா பல்லு எது இருந்துன்னு போற வழியில திரும்ப வேற ஏதாவது ஸ்டாப் மாட்டுறது டைம் ஆயிடுச்சுங்களா எந்த தூரம் நான் தேய்ச்சினே போறேன்டா அது இங்க அங்கிருந்து அவ்வளோ தூரம் தவர் இங்க ஒரு ஸ்டாப் இல்ல இதானா இரு நான் கொஞ்சம் ஓரம் தள்ளிக்கிறேன் வண்டியை ஆக்சுவலி ஒரே நிமிஷம் கீழே ஒரு டேமேஜ் இருக்கு கீழே டேமேஜ் இருக்கு நான் என்ன நினைச்சேன் இந்த ரோடு சரி இருக்குல்ல நீ இதில் விட்டுட்டு வந்து நினைச்சேன் இல்ல ப்ரோ இதுக்கு மேலே வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் திரும்பிச்சு 2 seconds தான்டா அந்த லாரி கிட்ட வண்டி அப்படியே பின்னாடி தள்ளு கொஞ்சம் யாருன்னா பொறுமையா வந்த லாரி அவன் அப்படியே பொறுமையா நிற்கணும் ஏன்னா அவன் அவ்வளோ பொறுமையா வந்தான் இரு அவன் நிறுத்தியுமே கொஞ்சம் கேப் வந்துட்டு அவன் நிறுத்தினோட அங்கே நம்ம டூல் கிட் பேக்ல இருக்குல்ல எடு சரி தம் அடிங்கடா ப்ரோ அந்த போல்டே காணோம் ப்ரோ எந்த போல்டு அந்த சேஞ்ச் பேக் வர போல்ட் லூஸ் ஆயிடுச்சு அதான் பிரேக் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு வருவார் பிரேக் லாக் ஆயிருக்கு பாரு ஓ போல்ட் கைண்ட் ஊண்டுக்குது கரெக்ட் ஒழுங்கா ரெயின் கோட் மாட்டினா கிளியரா இல்ல ஏய் பிரேக் லாக் ஆயிடுச்சுடா பிரேக் லாக் ஆயிடுச்சு பண்றா
அது அங்கே ஒரு போல்ட் ஒன்று வரேன்னா எந்த பிரேக்கரா? பேக் பிரேக். நல்ல வேலை ஓரம் போகும்போது தான் வந்து பெஸ்ட்டு. அவன் கோபுரம் வைக்கிறாரு. பாய் ப்ரோ. தம் போட்டு போலாம் ப்ரோ. ஆக்சுவலி நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும்ல, அதில் இருந்து அந்த நட்டு வந்து விழுந்திருக்கு. அதில் அந்த நட்டு இல்லை, அது ஸ்லிப் ஆகி வீல் ஜாம் ஆகி தான் கீழே விழுந்திருக்கும். நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகலை. வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். லேல கழட்டி மாட்டணும்ல வீலு, அது ஒழுங்காக அவங்க நட்டு மாட்டலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நட்டு கட் ஆகி வீல் ஜாம் ஆகி கீழே விழுந்து ஃபுல்லாக ஸ்கிட் ஆகி. இதில் நல்ல விஷயம் என்னென்னா அடி எதுவும் படல, ரெயின் கவர் எல்லாம் பிஞ்சிருச்சு. பட் கார்டுன்றதுனால யாருக்கும் அடி படல. ஸோ ஒருத்தர் ஏற்றி அமுச்சிட்டோம். இவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்க வில்லேஜுக்கு போகிறாங்க, 25 கிலோமீட்டர்ஸு. ஸோ அது வரைக்கும் நான் இருப்பேன், முடிஞ்ச வரைக்கும் விட்டுட்டு பார்க்குறேன். அவங்க போவாங்க, போயிட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வண்டி விட்டு தான் போகணும், வேறு வழியே கிடையாது. போய்ட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டேன். பட் மழை பெய்யுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போக முடியுமான்னு பார்க்க போகிறேன். ஸோ வீலில் ஓராயிரதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்ப பார்க்கலாம். இந்த ரோடு என்னமோ எப்பயுமே எனக்கு ராசியே இல்லைங்க. ஏதாவது ஒன்று இந்த ரோட்டில் வரும்போது தான் நடக்குது. மூச்சு வாங்குது. ஹசூரன் எப்பவுமே கைவிட்டதே இல்லை, நிறைய என்னாச்சுன்னு தெரியல. அவன் பண்ணது ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், யாரும் இல்லை, பைக்கர்ஸும் யாரும் வரல. பைக்கர்ஸ் வராததுக்கு காரணம் கார்துங்களா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ யாரையும் விட்டுருக்க மாட்டாங்க, அதனால் யாரும் இல்லை. வெயிட் பண்ணுறதை விட பொறுமையாக போகிறது தான் பெட்ரு. கல்ச்சர் வில்லேஜ் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போகிற வரைக்கும் போகிறேன், வண்டி திரும்ப மக்கார் குடிச்சுன்னா ஓரமாக விட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு ஏதாவது லிஃப்ட் கேட்டு போக வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. ஸோ நான் கிளம்புறேன்னால இதுக்கப்புறம் போகிற வழியில் பண்ண முடியாது. நான் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. யாரும் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடியும் எதுவும் பரல, சேஃப் தான். வண்டி ப்ராப்ளம் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை, நிறுத்திட்டு லிஃப்ட்டு கிடச்சா லிஃப்ட்டு, இல்லை நடந்து போகலாம். ஃபுல்லி கவர்டு தான், கீழே விழுந்ததில் கொஞ்சம் ரெயின் கோட்லாம் பிஞ்சு இருக்குது. பட் பரவாயில்ல, ரூம் போயிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடலாம். ஸோ நோ வரிஸ், ஐ எம் குட். ஸோ லெட்ஸ் கோ ஸ்லோலி, பொறுமையாக போவோம். உருட்டிகிட்டே போகிறேன். ஒன்று தான் பயமாக இருந்தது, இந்த லாரிக்காரன் கொஞ்சம் வேகமாக வந்திருந்தா கூட கூடமா ஏதாவது ஆகிருக்கும். கடல் புண்ணியத்தில் அப்படி தான் ஆகலை. மெயின் ஸ்பாட் மாதிரி தாங்க தெரியுது. இன்னும் இந்த இடம் ஃபிட் ஆகலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சேஃபாக போயிட்டா போதும். இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு. ஃபியர் இஸ் எ ரியாக்ஷன், கரேஜ் இஸ் எ டெசிஷன். ஐ டிசைடட் டு மூவ் ஃபார்வர்ட். பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் டென்ஷனே ஆக வேண்டாம். கிளைமேட் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, மேலே பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்படி இருக்குது.
பட் பரவாயில்ல, நம்ம வந்து சேஃபாக போய் சேர்ந்துடலாம். சதீஷ்க்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். அதோடய ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து பொறுமையாக உருட்டிகிட்டே வந்துட்டேன். பின்னாடி டயர் லைட்டாக வாபிள் ஆகுது. இந்த ரோடும் ரொம்ப மோசமாக இறங்குது, அதனால் பொறுமையாக போயிட்டுருக்கேன். என் பசங்க அங்கே போயிட்டுருப்பாங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் அவங்க யாரும் திரும்ப வர வேண்டாம்னு. தேவையில்லாத அலைச்சல் தான், அதனால் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் ரீச் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி கல்ச்சரில் ஸ்டே பண்ணிவிட்டு போயிட்டு 6 நாள் நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்பா தொண்டை வேறு கட்டிக்கிது. ஹாய் கைஸ், கடைசி நான் சேஃபாக வந்துட்டேன், யாரும் பயப்பட வேணாம். மணி இப்போ மணி இப்போ 10:45. சேஃபாக வந்து சேர்ந்துட்டேன் நான். நாங்கள் பயப்படவே இல்லையே. ஆக்சுவலி நாங்கள் பயப்படவே இல்லை. வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயந்துட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து ஒரு சின்ன பிளான் சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு நான் என் வண்டி ரிப்பேர் பார்ப்பேன், அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. நல்ல விஷயம் என்னென்னா ஒரு நல்ல ரூம் கிடச்சிருக்கு. ரூம் டீட்டெயில்ஸ்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ரொம்ப டயர்டு, என்னால் அவங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு, அண்ட் வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். until next video, Metal Monday signing off. Bye-bye. போதும்டா.